புரட்சி தலைவரும் புகழ், மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு புகழ், வாரி தந்தை எம்ஜிஆர் அவர்களுக்கு புகழ், புரட்சி தலைவரும் புகழ், புரட்சி தலைவரும் புகழ், மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு புகழ், வாரி தந்தை ஏழைகளின் இதய தெய்வத்தின் புகழ், புரட்சி தலைவரும் புகழ், நாடோடி மன்னன் எம்ஜிஆர் புகழ், புரட்சி தலைவரும் புகழ், புரட்சி தலைவரும் புகழ், மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு புகழ், வாரி தந்தை எம்ஜிஆர் அவர்களுக்கு புகழ், புரட்சி தலைவரும் புகழ், புரட்சி தலைவரும் புகழ், மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு புகழ், வாரி தந்தை ஏழைகளின் இதய தெய்வத்தின் புகழ், புரட்சி தலைவரும் புகழ், நாடோடி மன்னன் எம்ஜிஆர் புகழ், எங்க வீட்டு பிள்ளை எம்ஜிஆர் புகழ், மன்னாதி மன்னன் எம்ஜிஆர் புகழ், ராஜராஜன் எம்ஜிஆர் புகழ், கலங்கரை விளக்கம் எம்ஜிஆர் புகழ், தமிழ் திரையுலகின் ஒளி விளக்கு எம்ஜிஆர் புகழ், பேரறிஞர் அண்ணாவின் இதய கனி, நினைத்ததை முடிப்பவன் எம்ஜிஆர் புகழ், ஊருக்கு உழைப்பவன் எம்ஜிஆர் புகழ். எனக்கு அவரை சின்ன வயதுல இருந்தே ரொம்ப பிடிக்கும். அவருடைய சினிமாக்களை பார்த்து வளர்ந்த நான். மற்றது அவருடைய கொள்கையும் அவருடைய கொள்கை பிடிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் ஸ்மோக் பண்ண மாட்டார், அந்த ட்ரிங்க்ஸ் பாவிக்க மாட்டார். அதெல்லாம் நாங்கள் பார்த்து வளர்ந்த நாங்கள். அவ்வளவுதான். அந்த மனசு, அந்த எண்ணம், அந்த இது யாருக்குமே வராது. என்னை பொறுத்தளவில் மக்களுக்காக வாழ்ந்த ஒரு தலைவர். நான் உலகத்திலே என்று தான் சொல்லுவேன். ஏனென்றா அவற்றை முக கவர்ச்சி, அழகு, காந்த சக்தியுடையது. அந்த கவர்ச்சி, அந்த அழகை மக்கள் ரசித்து சினிமாவையும் பார்த்தார்கள். அவரை நாட்டை ஆளவும் அதுக்கு வழி அமைத்தார்கள். அது யாருக்குமே அந்த பாக்கியம் கிடைக்காது. அது அந்த பூமி உள்ளவரை அவருடைய புகழ் இருக்கும். வணக்கம். 175 நாளுங்க. இன்னையோட கிறிஸ்மஸ் அன்னி கரெக்டாக 170 தலைவரோட இதய கனி திரைப்படம் 175 நாள் கொண்டாட்டம். இது மாதிரி யாரும் பொறுக்க முடியாது, வர முடியாது. இது உண்மை. ஆனால் இன்றைய உலகத்திலையும் இருந்தாலும் ஆனால் நம்ம தலைவர் தான் எம்ஜி ராமச்சந்திரன், எம்ஜிஆர் அப்படின்ற தமிழ் படத்தில் இருந்தது. ஆனால் அடிமை பண்ணு புலி சிங்கத்தோட சண்டை போடுறா பார்த்தீங்களா, அந்த காட்சிகள் பார்த்தாலுமே இப்போ இருக்கிற ஆட்சின்னு நடங்கும். அவள்தான் வார்த்தை. என்னோட இது உச்சிக்குழு. என்னோட பேர் நான் பாய். என்னோட பெயர் அஷ்ரப். நான் இங்கே சைதாப்பேட்டிலேருந்து வந்திருக்கேன். என்னென்னா தலைவர் எனக்கு இன்னைக்கு நேற்றுலாம் கிடையாது. நான் கிட்டத்தட்ட 9வது படிக்கும் போதுலேருந்து தலைவரை பார்த்து ரசித்து அவரோட என்னென்ன ஒரு விஷயம் அவர் பண்ணாரோ அது எல்லாமே நான் இது பண்ணியிருக்கேன். இன்னொன்று அவரை அவரோட பாட்டிலேருந்து அவரோட படம் என்னென்ன நல்ல விஷயம்லாம் பண்ணியிருக்காரோ அது எல்லாமே நான் இன்னைக்கு நேற்றுலேருந்து நான் பார்க்கல. நான் அன்னைக்கு நான் தோன்ற காலத்துலேருந்து என்றைக்கு அவரை ரசித்து நான் அன்றைக்கி அவரை இது பண்ணி நான் பார்த்துருக்கேன். 175வது நாள் இன்றைக்கி நாங்கள் இங்கே பார்க்க வந்திருக்கோம். அவரோட என்னென்ன அவரோட கொண்டாட்டத்தை ரசித்து அவரை திரையில் பெரிய ஒரு திரையரங்கில் இங்கே நாங்கள் பார்க்க வந்திருக்கோம். அவரை அன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா தலைவர் மக்களை நல்ல ஒரு ஏழை எளிய மக்களை நல்லா வாழ வச்சிருக்காரு. இன்னொன்று எல்லாரோட மனசுலேயும் அன்றைக்கி அவர் பதிஞ்சிருக்காரு. அவர் அவசரப்படுறாரு. போட்டீங்களா? நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர், மக்கள் திலகம் எம்ஜிஆர், நடித்திர எம்ஜிஆர், மக்களோட மனசுள்ள இன்னைக்கும் அவர் போயிட்டாரு. இருந்தாலுமே இன்னும் மக்கள் கூட வாழ்ந்துக்கிறார். ஆனா என்னைக்குமே அவர் மாதிரி எவனும் வர முடியாது. இது என்னோட 3 புள்ளிகளை சாட்சியா சொல்றேன், சத்தியா சொல்றேன். எவ்வளவு முடியாது போ. இவங்க கரெக்ட் தான் அவர் சொன்னது. இன்னொன்னு இன்னைக்குமே மக்கள் மனசுல அவர் வாழ்ந்துட்டு தான் இருக்காரு. அவர் இன்னும் மறையல. இன்னொன்னு நீங்கள் மறைவில்லை தலைவா. அவ்வளவுதான். மாலை வணக்கம்.
ஆயிரத்தில் ஒருவன் இறைவன் எம்ஜிஆர் பக்தர்கள் குழு செயலாளர் லோகநாதன் பேசுகிறேன். பேரறிஞர் அண்ணாவின் இதயக்கனி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். இதயக்கனி என்ற பெயர் இந்த படத்துக்கு சூட்டுவதற்கு காரணம், மரத்திலே ஒரு படம் தொங்கிக் கொண்டிருந்தது. அது யார் மடியில் விழுமோ என்று பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அது பேரறிஞர் அண்ணாவின் மடியிலே விழுந்தது. அதனால பேரறிஞர் அண்ணாவின் இதயக்கனி என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் போற்றப்பட்டார். அந்த போற்றுதலுக்கு ஏற்றாற் போல இந்த படத்திற்கு அந்த பெயர் சூட்டப்பட்டது. சத்யா மூவிஸின் பல படங்களுக்கு துணை இயக்குனராக பணியாற்றிய திரு ஜெகநாதன் அவர்கள் இந்த படத்துக்கு இயக்குனராக வாய்ப்பு அளிக்கப்பட்டு வெற்றிகரமாக நிறைவேற்றி அதை தயாரித்து வெளியிட்டார்கள். சத்யா மூவிஸ் காவல்காரன், மன்னிக்க வேண்டும், தெய்வத்தாய் நான் ஆணையிட்டால், காவல்காரன், கண்ணன் என் காதலன், ரிக்ஷாக்காரன் ஆகிய படங்களை தயாரித்து அமோக வெற்றியுடன் வெளியிட்டது. கடைசியாக வெளியான படம் இதயக்கனி 22/8/1975 தேதியிலே இந்த திரைப்படம் வெளியானது. சென்னையிலே சத்தியம், மகாராணி, உமா, கமலா ஆகிய திரைகளிலே வெளியானது. சத்தியம், மகாராணி, உமா அரங்குகளிலே 105 நாட்கள் ஓடியது. கமலாவில் 72 நாட்கள், மதுரை சிந்தாமணியிலே 146 நாட்கள் ஓடியது. மேலும் கோவை சென்ட்ரல், ஈரோடு சென்ட்ரல், திருநெல்வேலி சென்ட்ரல், சேலம் அலங்கார், வேலூர் கிருஷ்ணா ஆகிய அரங்குகளிலே 100 நாட்கள் கடந்தது. இலங்கையிலே கொழும்பு சென்ட்ரல் 101 நாட்கள் கடந்தது. யாழ்ப்பாணம் மனோகராவில் 150 நாட்கள் ஓடியது. அது மட்டுமின்றி 50 ஆண்டுகள் கழித்து இப்போது நடக்கும் பொன்விழா ஆண்டிலே இந்த படம் வெள்ளிவிழா கடந்து 200 நாட்கள் ஓடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு அம்சமாகும். இந்த இதயக்கனி திரைப்படத்தை நான் சத்தியம் சினிமா தியேட்டரிலே முதல் நாள் மாலை காட்சியில் தான் பார்க்க முடிந்தது. மேட்னி காட்சிக்கு கியூவில் நின்றேன், ஆனால் டிக்கெட் கிடைக்கவில்லை. காவலர்கள் துரத்தி அடித்து வெளியேற்றி விட்டார்கள். அதனால் விடாமல் நாங்கள் முயற்சி செய்து நானும் இன்னொரு நண்பரும் சேர்ந்து கியூ வரிசையில் நின்று மாலை காட்சியை பார்த்தோம். அன்று காலையிலே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், ஜானகி அம்மாள் அவர்களுடன் வெண்ணிராடை நிர்மலா மற்றும் கதாநாயகி ராதா சலுஜா அனைவரும் காலை 10 மணிக்கு சிறப்பு காட்சிக்கு வந்து பங்கேற்றார்கள். அப்போது அவர்களுக்கு யானை மாலை போட்டு வரவேற்பு அளித்தது. அப்போதைய தயாரிப்பாளர் சத்யா மூவிஸ் தயாரிப்பாளர் திரு ஆர். வீரப்பன் அவர்கள் இதற்கு உண்டான ஏற்பாடுகளை செய்து வெற்றிகரமான செய்து முடித்தார். இந்த படம் 1975 பெற்ற வசூல் ஈடு இணையற்ற வசூல். அதாவது அப்போது இந்த படத்துடைய வெற்றி விழா சென்னை திருவல்லிக்கேணியிலே நாகப்பய தெருவிலே வெற்றி விழா நடந்தது. முன்னாள் முதல்வர் திரு NT ராமாராவ், திரு தொழிலதிபர் சினிமா தயாரிப்பாளர் திரைப்பட தயாரிப்பாளர் திரு முக்தா சீனிவாசன் அவர்கள் பேட்டியில் சொன்னார். அதாவது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஒரு படத்தின் வசூல் மற்ற தமிழ் படங்களில் 25 படங்களுக்கு வசூலுக்கு இணையானது, சமமானது என்று பேட்டி அளித்தார். அது அந்த காலத்திலே எல்லா தினசரிகளிலும் நாடேடுகளில் பிரசுரமானது. இன்று மறுவெளியீட்டில் டிஜிட்டல் முற்றிலும் புதிய தொழில்நுட்பத்தில் வெளியாகி சுமார் 55 திரை அரங்குகளிலே வெளியாகி வெற்றி நடை போட்டுள்ளது. இன்னும் பல அரங்குகளில் வெளியாக வாய்ப்புள்ளது. உலக எம்ஜிஆர் பேரவை சார்பாக இந்த திரைப்படம் வெளியிடப்பட்டு வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இதன் விநியோகஸ்தர் திரு CTT ராஜு அவர்கள் மிகவும் பாராட்டத்தக்கவர். அவர் இந்த படம் வெற்றிகரமாக ஓடுவதற்கு உண்டான விளம்பரங்கள், உத்திகள் எல்லாத்தையும் கையாண்டு இன்று கூட மாலை மலரிலே கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களோடு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இயேசுநாதர் வேடமிட்ட
அந்த கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களோடு இன்று கூட செய்தி வெளியிட்டுள்ளார். அவருக்கு எங்கள் அமைப்பு சார்பாகவும் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நேரத்திலே இன்னொரு செய்தியை நான் தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளேன். அமைதி அமைதி ஏறத்தாழ 10 ஆண்டுகளுக்கு முன்பாக இதே திரையரங்கிலே மக்கள் திலகம் எம்ஜிஆர் நடித்த 1000ல் ஒருவன் 1965 மிட்லண்ட் கிருஷ்ணா மேகலாவில் 100 நாட்கள் கடந்து ஓடியது. மறு வெளியீட்டில் முற்றிலும் புதிய தொழில்நுட்பத்தில் டிஜிட்டல் தயாரிப்பில் 2014 வெளியாகி பேபி ஆல்பர்ட்டில் 190 நாட்களும் சத்தியம் அரங்கிலே 161 நாட்களும் ஓடியது. அது மட்டுமின்றி அதற்கு பின்னரும் சுமார் 100 திரையரங்குகளில் மேலே 100 திரையரங்குகளுக்கு மேலாக வெளியிடப்பட்டு வெற்றி வாகை சூடி கடந்த வாரம் கூட மதுரை அனுப்பானடி பழனி ஆறுமுகாவில் ஓடி இருக்கிறது. ஆனால் இந்த நேரத்தில் நான் தெரிவிக்க வேண்டியது என்னவென்றால், அனைத்து எம்ஜிஆர் பக்தர்கள் சார்பாக இதை டிஜிட்டல் தயாரித்த நான் பேர் சொல்ல விரும்பவில்லை. அதை தயாரித்த தயாரிப்பாளர் சமீபத்தில் புதியகம் தொலைக்காட்சியிலே 1000ல் ஒருவன் படத்துக்கு போதுமான வசூல் இல்லை, வெற்றிகரமாக ஓடவில்லை என்று பொய் பிரச்சாரம், அவதூறான பிரச்சாரம் பேட்டி அளித்துக் கொண்டிருக்கிறார். இந்த செயலை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். ஏனென்றால் அவர் இதற்கு முன்பு தயாரித்த கர்ணன் படம் அந்த அளவுக்கு சோபிக்கவில்லை. முதல் வெளியீட்டில் நன்றாக ஓடியது, அது நாங்கள் மறுக்கவில்லை. அதற்கு பின்னால் 1000ல் ஒருவன் போல 100 திரையரங்குக்கு மேலாக டிஜிட்டல் தயாரிப்பிலே வெளியாகி வெற்றிகரமாக வெள்ளி ஓடிய பிறகு 100 திரை அரங்குகளுக்கு மேலாக ஓடியிருக்கிறது. 72 திரையரங்குகள் ஓடிய அந்த சாதனை பட்டியல் என்னிடம் இருக்கிறது. அது ஏற்கனவே அந்த தயாரிப்பாளருக்கு நான் அளித்திருக்கிறேன். அதையும் வாங்கி கொண்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பக்தர்களுக்கு எதிராக சிவாஜி கணேசன் ரசிகர்களுக்கு அவர்களுடைய திருப்தி அடைய வைக்க வேண்டும், சமாதானப்படுத்த வேண்டும் என்ற உள்நோக்கத்திலே இந்த மாதிரி ஒரு பேட்டி அளிக்கிறார். இனிமேலும் இந்த மாதிரி பேட்டி அவர் இனிமேல் இந்த மாதிரி அளிக்கக்கூடாது என்று நாங்கள் அவருக்கு வேண்டுகோள் விடுக்கிறோம். அப்படி விட்டார் அது மீண்டும் இந்த மாதிரி தொடர்ந்தால் நாங்கள் அதற்குண்டான எதிர் நடவடிக்கைகள் ஈடுபட தயாராக இருப்போம் என்று எச்சரிக்கை விடுக்கிறோம். நன்றி.